காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரமாக்கியிருக்கிறது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரமாக்கியிருக்கிறது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரமாக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அங்கு சூழல் தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்கள். ஜம்மு காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகரை குறிவைத்து தன்னுடைய தாக்குதலை வேகப்படுத்தி இருக்கின்றது பாகிஸ்தான். அதாவது ட்ரோன்கள் மூலமாக தாக்கி அழிப்பதற்கான ஒரு முயற்சிகளே தொடர்ந்து பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது கூடுதலான ட்ரோன்கள் ஸ்ரீநகரை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை தாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. போர் என்ற அளவிலே இது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடும். அது இந்தியாவிற்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லை வழியாக பாகிஸ்தானுக்குள் நுழைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கும். எனவே விமான நிலையங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கின்றது. அதே நேரம் பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவி வரும் பொழுதே தாக்கி அழிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாகவே ஸ்ரீநகருடைய வான்வெளி முழுவதுமாகவே அவ்வப்பொழுது ஒளி பிழம்புகளாக காணப்படுகின்றன. பெரும் சத்தம் எழுந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் முழுவதுமாக மின்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பிளாக் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை தற்போது வரை உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றுகின்றன. ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை ரஜௌரி உள்ளிட்ட இடங்களிலும் ஜம்மு காஷ்மீரிலே தீவிரமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜம்பா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து இவ்வாறு ட்ரோன்கள் வழியாக ஊடுருவக்கூடிய பாகிஸ்தானினுடைய செயல்கள் முறியடிக்கப்படுகின்றன. அந்த ட்ரோன்கள் அனைத்திலுமே வெடிபொருள்கள் இருக்கின்றன. வானத்திலேயே அவற்றை நாம் தாக்கி அழிக்காவிட்டால் அந்த வெடிபொருள்களை கொண்டு தரைப்பகுதியிலே தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் பாகிஸ்தான். எனவே அது தொடர்பான தகவல்களை எல்லாம் பெற்று பாகிஸ்தான் வான்வெளியில் இருந்து எத்தனை ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவ தொடங்கி இருக்கின்றன என்ற விவரங்கள் அடிப்படையிலே இரவு நேரத்திலே இந்த தாக்குதல்கள் மேலும் மேலும் அதிகரித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது.